மன்னார் மாவட்ட மீனவ கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தில் நாங்கள் மீனவர்கள் எதிர்நோக்க விசேஷமாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடணும். அதில் முக்கியமான 2 விடயங்களை நாங்கள் உட்புகுத்தி அந்த கலந்துரையாடலை நடத்தினோம். ஒன்று, இந்திய டோலர்களின் வருகையினாலே மன்னார் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், அதே நேரம் தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்து அட்டை சங்கு பிடிக்கின்ற மீனவர்களாலும், அதே நேரம் பல்தின படகுகள் வந்து இங்கே தங்கி நின்று மீன் பிடிப்பதனாலும் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என மீனவ கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் பிரதிநிதிகள் அதன் போது வலியுறுத்தினது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் என்ன மாலம் அவர்கள் பேசுகிறேன். இன்றே நாங்கள் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச கட்டிடத்தில் தென்பகுதி ஊடகவியலாளர்கள் ஊடான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினோம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் பல விடயங்களை முன்வைத்திருந்தோம். அதன் தீர்வாக நாங்கள் பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயம் அரசாங்கத்துக்கும் ஏனைய தென்பகுதி மக்களுக்கும் அதன் மீனவர்களுக்கும் நாங்கள் இதனூடாக சில விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதில் குறிப்பிட சொல்லக்கூடிய இந்தியாவில் உள்ள இந்திய இழுவைப்படகுகள் விடயம், ஏனைய இங்கு மன்னாரில் இன்று வரை பதிவில் செய்யப்படாமல் இருக்கும் 25 வெளியின இயந்திரங்களை கொண்ட அந்த இயந்திரங்கள் பதிவுக்கான நடவடிக்கை, ஏனைய பாஸ் நடைமுறை அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, மேலும் தென்பகுதி மீனவர்களால் ஏற்படும் தொழில் பிரச்சினைகள், ஏனைய அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக அந்தந்த கிராமங்களில் உள்ள சங்கத்தினூடாக வருங்காலத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முக்கியமான விடயங்களாக நாங்கள் இன்று கூட்டத்தில் முன்வைத்திருக்கின்றோம். இதற்கான சரியான ஒரு நல்ல முறையிலான ஒரு ஒத்துழைப்பான ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இதை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்தக்கூடியவாறு அவர்களுக்கு நாங்கள் அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இதுக்கு சாதகமான பதிலை இலங்கை அரசாங்கத்தினூடாக நாங்கள் அரசாங்கத்தை நம்பியிருக்கும் மக்கள், இலங்கை அரசாங்கத்துக்கு உட்பட்ட வடமாகாணத்தில் வாழும் மக்கள் நாங்கள், எங்களுக்கு இந்த அரசாங்கமே சகலதையும் செய்ய தர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். எனவே இந்த விடயத்தை இந்த மக்களை இலங்கை அரசாங்கம் கரிசனையோடு பார்த்து இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு